கார் ஓட்ட போகிறேன், இந்த பக்கம் போகிறேன், அந்த பக்கம் போடா. 3.5 grams. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வெட்டிங் டே ஃபுல் டே ரொட்டீன் அண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் சித்ராஸ்லேருந்து 2 ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் ஒரு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பார்ட்டி வேர் மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷனுக்குலாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காலையிலேயே கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. அடுத்து லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து இன்னொரு ட்ரெஸ் அதை போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்னைய ஃபுல் டே அப்படியே ஒரு ரீவைண்ட் மாதிரி போய் மார்னிங்லேருந்து என்ன ஆச்சு அப்படின்றத பாருங்கள். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் 3 அன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருந்தது. நிறைய பேர் மெயில்லையும் இன்ஸ்டாலையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் விஷஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி vlog போட சொல்லியிருந்தீங்க. அந்த vlog தான் இது. பெருசாக இதில் வந்து டிப்ஸ் மற்றதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஹாப்பியான வெட்டிங் டே ஆனிவர்சரி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் இருக்க போகுது. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு ஆனியன் தோசை சாப்பிட்ருந்தோம் வித் சாம்பாரோட. அடுத்தது கோயிலுக்கு கிளம்ப வேண்டிய வேலை தான். ஸோ குளிச்சுட்டு வந்து ஃபேஸில் எதுவுமே நான் போடலை, லைட்டாக ஐப்ரோ மட்டும் டச்சப் பண்ணியிருந்தேன். புது ஐப்ரோ பென்சில் நல்லாயிருக்க நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதுதான் அது. ஃபஸ்ட்டு எப்பவுமே ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். நான் வந்து நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் விட்டமின் இ இருக்குது. ஒரு 5 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரஸ்ட் மீ, என்னோட ஸ்கின் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு க்ரீம் வாங்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக எவ்ரிடே யூஸ் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் தாராளமாக வரும். நான் எவ்ரிடே யூஸ் பண்ணி 3 மாதம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் 5 மாதமாக யூஸ் பண்ணுறேன். 2வது ப்ராடக்ட்டும் நான் வாங்கியிருந்த முடிய போகுது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்லாம் என்னோடய ஸ்கின் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக இந்தியா மேப் மாதிரி கோடாக ஸ்கின்னில் இருக்கும். அந்த மாதிரி இல்லவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு ஒரு 5 மாதம் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸ்கின்னில். கண்டிப்பாக நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது விட்டமின் இ இருக்கனால ட்ரை ஸ்கினுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். எல்லா ஸ்கின் டைப்ஸுமே அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மேக்கப்லேருந்து ஸ்கின்னை அஃபெக்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு லேயராக நமக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் காமிக்கக்கூடிய சின்ன சின்ன காயம் அடிக்கடி கழுத்தில் அங்கே இங்கேன்னு காட்டுறேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அது வந்து கார்த்திகா ரெசிபீஸ் சேனலில் லைவ் குக்கிங்கில் சுட்டுக்கிட்டது என்ன தெரிச்சது தான். கழுத்தில், கன்னத்தில், ஐப்ரோ பக்கத்தில், மேலே நெத்தியில் அதெல்லாம். ஸோ ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கலபாரோடைய ஃபவுண்டேஷன் போட போகிறேன். இது வந்து நியூட் ஷேட். ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி தனியாக மேக்கப் போட்ட மாதிரி தெரியலை. மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக நம்ம ஃபேஸில் செட் ஆகி உட்காந்துருது. ஒரு மாதிரி நியூட் ஷேட் அப்படின்றதுனால தனியாக எனக்கு வந்து தெரியலை, பாப் அவுட் ஆகி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இது. ஸோ இன்றைக்கி வெட்டிங் டே அப்படின்றதுனால இதை தான் நான் இன்றைக்கி போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஃபவுண்டேஷனை ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டேன். மேக்கப்பில் எப்போவுமே கழுத்துக்கும் காதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. கழுத்தில் ஒரு சைடில் மட்டும் டார்க்காக தெரியுது பாருங்கள், அது என்ன தெரிச்சது தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் வச்சு நான் ஃபேஸில் மேக்கப்பை செட் பண்ண போகிறேன். யூஸ்வலாக மேக்கப் செட் பண்ணுறதுக்கு நான் காம்பேக்ட் லைட்டாக தான் போடுவேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக போடுறேன். ஏன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளேயே நல்லா வேர்த்துரும், வெயில் காலம் அப்படின்றதுனால நல்லா செட் ஆகணும், மேக்கப் அழியக்கூடாதுன்னு கொஞ்சம் அதிகமாக காம்பேக்ட் போட்டு செட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில். இது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா டார்க்காக வருது. ஐப்ரோஸே இல்லாதவங்களுக்கு நான் இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு சைடு ஐப்ரோ பென்சிலாகவும் இருக்குது, நம்ம வந்து சிவி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுடைய லிங்க்ஸும், நான் என்ன ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ற லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபேவரட் ஐலைனர் பென்சிலில் நான் ஐலைனர் வச்சுட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய ஃபேவரட் இது தான் அப்படின்ட்டு, அதில் தான் வச்சுட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக வருது. புதுசாக ஐலைனரே வைக்க தெரியாதவங்க யூஸ் பண்ணால் கூட ஈஸியாக வச்சிடலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே அந்த ப்ராடக்ட்டுமே நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அடுத்தது காஜலும் வச்சுக்கிறேன். ஸோ வச்சு முடிச்சாச்சு. ஐப்ரோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா புது ஐப்ரோ பென்சில்ன்றதுனால அது ரொம்ப டார்க்காக வந்துடுது. நான் லைட்டாக வச்சோடனே அது ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஐப்ரோ வேறு ட்ரிம் பண்ணியிருந்தேன். ரொம்ப டிஃபைண்டாக தெரியுது. போகிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் ப்ரஷ் வச்சு லைட்டாக அப்புறம் தின் பண்ணிவிட்டேன். அப்புறம் கண்ணுக்கு மஸ்காரா வந்து லைட்டாக தான் வச்சேன், ரொம்ப ட்ரமாட்டிக்காலாம் நான் கொடுக்கல. அடுத்தது லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் மார்னிங் வந்து கோயிலுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் போட போகிறேன். அடுத்தது வந்து ஈவினிங் வெளில போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் போட போகிறேன். ரெண்டுத்துலேயுமே பிங்க் இருக்கனால 2 ஷேடை மிக்ஸ் பண்ணி அந்த பிங்க் வந்து வர அளவுக்கு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். வீடியோவில் லைட்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. பட் அதை 2 கலரும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பர் பிங்க் தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்திருந்தது. பொட்டு வைக்கணும், ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அடுத்தது காதுக்கு கம்மல் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ் ரொம்ப கிராண்டாக இருந்தனால கோயிலுக்கு மட்டும் போட்டு போயிட்டு வந்து கழட்டி வச்சுட்டேன். இந்த ட்ரெஸ் தான் அது. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா சித்ராஸில் நான் வாங்கியிருந்த பார்ட்டி வேர் ட்ரெஸ். இது வந்து 4000 and டாட். இதில் வந்து 50% ஆஃபர் போக 2000 and டாட்க்கு தான் நான் இந்த ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் ஃபுல்லாக என்னுடைய சைஸ்க்கு வந்து எனக்கு ஆல்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கிராண்டாக இருக்குது, பார்ட்டி வேராக இருக்குது அப்படின்றதுனால வந்தவுடனே கழட்டி வச்சுட்டேன் நான்.
கோயிலேருந்து வரும்போதே ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டோம். சமையல் வந்து நாம் செய்யல, வீட்டில் எல்லாருமே சேர்ந்து தான் செஞ்சோம். ஸோ டக்குன்னு முடிஞ்சிருச்சு வேலை. ஸ்வீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க பவுலில். சங்கரா மீன் குழம்பு, வஞ்சர மீன் வறுவல், வெண்டைக்காய் அண்ட் வந்து புதினா துவையல் இருந்துச்சு. இதுதான் மத்தியானம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு எல்லார் காலையும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து வா வெளில போகலான்ட்டாங்க. எங்கன்னு கேட்டாக்கா சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸ் கிளம்புன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களுக்கு நான் என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டேன். அவங்க வேணாம், நான் வேணும் போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ரெஸ்மே சித்ராஸில் வாங்கினது தான். 3000 டாட் இது. அதில் 30% ஆஃபரில் நான் வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி அண்ணா நகர் தான் போகுதுன்னு பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டி நகர் வரைக்கும் வந்தாச்சு. நானும் எங்கே போகிறோன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். மனுஷன் வாயே திறக்க மாட்டாரு. எங்கே போகிறோம்? போனா தெரிஞ்சுக்க போறோம். வாடா, போனா தெரிஞ்சுக்க போறோம். வாடா, உனக்கு தெரிஞ்ச இடம் தான். ஓகேவா? தெரிஞ்ச இடம் தான் சொல்றாரு. எந்த கடைக்கு புது இடத்தை கண்டுபிடிக்க போறேன். போறத பார்த்தாக்கா பனங்கல் பார்க் சுத்திட்டோம். அப்ப அந்த இடத்துலனா இங்க ஃபுல்லா ஷாப்பிங் தான். சரவணா ஸ்டோர்ஸையும் தாண்டியாச்சு, போத்தீஸையும் தாண்டியாச்சு. ஆனா சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வருது. சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை. ஒருவேளை இங்க யூட்டன் போடுறாரான்னு பாப்போம். தங்க நகைக்கும் கிடையாது. போத்தீஸ் பார்க்கிங்குள்ளதான் கார் போகுது. அப்ப போத்தீஸ் தான் கூட்டு போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. இதே நகை கடைக்கா இருந்தா நகை கடையோட கார் பார்க்கிங்குள்ள போயிருக்கோம். போத்தீஸோட கார் பார்க்கிங்குள்ள வருதுன்னா அப்போ போத்தீஸ்கல்ல தானே போக போறோம். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். நான் போத்தீஸ்க்கு தான் போறேன். நானும் ஏதோ ஜுவல்லரி தான் வாங்கி கொடுக்க போறாருன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். எங்க இந்த பக்கம் கூட்டு போறீங்க? இந்த பக்கம் நகை கடைக்கு போலாம் வாங்க. எதுக்கு தங்கம் வாங்கவா? ஆமா, தங்கத்துக்கு எதுக்கு தங்கம் வா நீனு? அட பாவி மனுஷா, இப்படி ஆசை காட்டி மோசம் பண்றேன். தங்கத்துக்கு நம்ம சும்மா போத்தீஸ் போயிட்டு வந்துடலாம். போத்தீஸ்குள்ள வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலான்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்ன இருக்குது? சாரீஸ் இருக்குது. சாரீஸே நான் நிறையா கட்ட மாட்டேன். நான் எப்போ சாரீஸ் கேட்டேன், இருக்கிற சாரீஸ்க்கே ப்ளவுஸ் தைக்க முடியல. ப்ளவுஸ் தைக்கிறது ஒரு பிரச்சனை, தைச்சிக்கலாம். அது மேலே எஸ்கலேட்டர்லேயே போயிடலாமா? எங்கன்னே தெரியாமல் அங்கே எங்கன்னு கடைசியில் போத்தீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டார். போத்தீஸ்குள்ளே உள்ள நுழைஞ்சோடனே தான் எந்த ஃப்ளோர் போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் தான் ஃபேமிலியோட போத்தீஸ்க்கு அடிக்கடி போய் பர்ச்சேஸ் பண்ணுறோமே, ஸோ தாராளமாக தெரியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருன்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னாலே புடவை செக்ஷன் தானே அப்படின்னு நான் கொஞ்சம் கெஸ் பண்ணேன். முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எங்கள் வீட்டில் மாற்றி சிஸ்டர்ஸ்க்கு, அண்ணாக்கு, பிரதர்ஸ்க்குன்னு கல்யாணம் நடக்கும்போது அங்கே தான் பட்டு புடவை நாங்கள் எடுப்போம். ஸோ எனக்கு கொஞ்சம் அப்படி லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு, பட்டு புடவை செக்ஷன் தான் கூப்பிட்டு போகிறாரோ அப்படின்ட்டு. பார்த்தா ஆமாம், பட்டு புடவை தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. கல்யாணத்துக்காக எங்களை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்கு எடுத்து கொடுப்போம்ல, முகூர்த்த புடவை, ரிசப்ஷன் புடவை, நிச்சய புடவை, அந்த மாதிரி புடவை தான் பட்டு புடவை அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பட்டு புடவை அவங்க எடுத்து கொடுத்ததே இல்லை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். கல்யாணம் ஆனதுமா அது எடுத்து கொடுத்ததில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த க்ரீன் தான் நான் பார்த்தேன். பட் இதே க்ரீன் உங்ககிட்ட இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு திருப்பி நீ க்ரீன் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டார் அவர். கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். இது வந்து பியூர் பட்டு. அடுத்தது ஒரு பிங்க் பார்த்தேன். க்ரீன் பார்த்தீங்களா, சேம் அதுலேயே ஒரு 5-6 கலர்ஸ் காமிச்சிருந்தாங்க. அதில் வந்து நான் பிங்க் பார்த்துருந்தேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இதே மாதிரி சாரீஸ் இருக்குது. உங்களுக்கு பார்டருடைய சைஸ் அண்ட் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் பட்டை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து மாறுது. இது வந்து பியோர் பிங்க். ஸோ வெட்டிங் டேன்றதுனால இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். மனுஷன் சர்ப்ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்தது இந்த க்ரீன் எடுக்கலான்னு நான் கேட்டிருந்தேன். ஜிம்கி கமல். இது வந்து மிக்சட் பட்டு தான், ஒரிஜினல் பியோர் பட்டு கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஜிம்கி கமல் பாடி ஃபுல்லாக வருது. பார்டர் வந்து பார்த்திங்கன்னா செக்டு டிசைனில் மல்டிபிள் கலர் காம்பினேஷனில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சிங்கிள் ப்ளீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவுமே அவர் வேணான்ட்டார். அப்புறம் ஸ்னேஹா க்ரீனில் இருந்தது. இதுவுமே மிக்சட் பட்டு தான். இல்லை பட்டாவே எடுத்துக்கோ, கொஞ்சம் காஸ்ட்லியாகவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்க்கலான்னே நான் பார்த்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் விட்டுட்டு வந்துட்டேன், வாங்கலை அந்த ட்ரெஸ். நான் என்ன ட்ரெஸ் வாங்கினேன்றதை கடைசியில் வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் பட்டு. சாரியே நான் போட மாட்டேன், வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டு சரியாக எடுத்தாச்சு. சாரி எடுத்துகிட்டு பில்லிங் பண்ணுற நேரத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர்ஸும் எடுத்துக்கிட்டோம். போத்தீஸில் வந்து எங்கள் வீட்டில் யாருக்கு கல்யாணமாக இருந்தாலும் பட்டுப்புடவை வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து பேர் எழுதுவோம். பேர் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா அதோ இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எந்த நம்பர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு 1 hourக்குள்ளே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாரியில் வந்து நேம் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். 1 hour கழித்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் சும்மா அப்படியே ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு. எங்கே போகலாம்? 5 ட்ரெஸ் வாங்கலாமா, வேறு எதாவது பார்க்கலாமா, குர்தாஸ் பார்க்கலாமா?
குர்தாஸ் எவ்வளோ குர்தாஸ் வச்சுட்டு குர்தாஸ் சொல்லுவாங்க பாருங்க. 27 குர்த்தா வச்சிருக்கேன்னு எடுத்துக்கிறேன். அந்த 27மே ஆல்டர் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தான் போட போகிறேன். ஆமாம் வந்துருச்சு. ஒரு வருஷமா மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச குர்தாஸ் அது எல்லாமே 27 போட முடியும். இப்போ இந்த வருஷம் போட பாருங்க. அதெல்லாம் பழைய குர்த்தாலாம் வேறு இருக்குது. சரி குர்த்தா வேணாம், வேறு வாங்கிக்கலாம். இந்த 1 hour டைம் ஸ்பெண்ட் வெளில போயிட்டு வேறு ஏதாவது பார்க்கலாம். எங்கே போகிற பிடிச்சி தள்ளி எடுத்துக்கிட்டு வராரு. போயிடலாமே. குர்த்தாவும் கிடையாதுன்ட்டாரு. சரி ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பிங்கில் அந்த சாரீஸ்க்கு மேட்சிங்காக ஏதாவது அக்சசரிஸ் வாங்கலான்னு கேட்டேன், அதுவும் வேணான்ட்டாரு. ஓகே லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு. இல்லைப்பா வேணாம்ப்பா நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணல, நான் சும்மா தான் கேட்டேன், விளையாட்டுக்கு தான் கேட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடியே, என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து உனக்கு தெரியாமல் பிளான் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார். சின்ன செலவாக இருந்தாலும் பெரிய செலவாக இருந்தாலும் நாங்கள் பிளான் பண்ணி அடுத்தடுத்த மாதம் இதெல்லாம் இருக்குது, இதுக்கு இவ்வளோ சேவ் பண்ணோம், இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சு இதை நம்ம பிளான் பண்ணுறோன்னா மாதம் இவ்வளோ காசு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் செய்வோம். நான் ரொம்ப 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 அன்றைக்கி வந்து எக்ஸைட்டடாக இருந்தேன், சர்ப்ரைஸ்டாக இருந்தேன். எனக்கு தெரியவே தெரியாது அவர் காசு எடுத்து வச்சுருந்தான்னு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் அது. எனக்கு தெரியாமல் மனுஷன் வந்து காசுலாம் சேர்த்து வச்சு கொடுத்துருக்குறாரே அப்படின்றது வந்து இருந்துச்சு. சீரியஸ்லி நான் வந்து விளையாட்டாக சொல்லிட்டு இருந்தேன், நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னு. அவர் வந்து அதை சொல்லி இங்கே கேமரா பார்த்து சொல்லினாரு, அதான் நான் அந்த எக்ஸ்ப்ரெஷனோட சொல்லியிருக்கேன். கல்யாணத்தப்போ எனக்கு ரிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டியாக பெரிய ரிங்ஸ் தான் கொடுத்தாங்க. கல்யாணத்துக்குலாம் என்ன குட்டி 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 நகைலாம் வேண்டாம், நல்லா பெருசாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பார்வையாக தான் இருக்கணும்னு அம்மா வாங்கி கொடுத்த நகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அது நான் கல்யாணம் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு மட்டும்தான் பெருசாக போடுவேன். இந்த 2 டிசைனில் எந்த டிசைன் எடுக்கணும் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் ஒன்று வாங்கியாச்சு. ஸோ குட்டி ரிங்ஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் மெட்டி செக்ஷன்ஸ்க்கு போய் மெட்டி வாங்கியிருந்தோம். அங்கே தான் ஸ்ரீகாந்த் தேவா சாரை மீட் பண்ணியிருந்தேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப அழகாக பேசியிருந்தார். அவரோட பிக்சருமே எடுத்துக்கிட்டோம். கார் பார்க்கிங்க்கு அகெயின் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். பூ வாங்கினோம். அழகாக பூத்திருக்கு மல்லிகைப்பூ. 20 rupeesன்னு முழம் இருந்துச்சு. சாமிக்கும் சேர்த்து போடலாம் அப்படின்னு ஒரு 5 முழம் பூ வாங்கினேன். வீட்டுக்கு போனால் வீட்டில் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 5 முழம் பூ வாங்கினேன். பூ வந்து கல்யாண நாள் அதுவும் என் தலையில் பூ இல்லாமல் இருக்குது. நான் வந்து பனானா கிளிப் போட்டிருக்கேன் ஜி, நான் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ ஹேர் பின் வாங்கி கொடுத்தா தான் நான் வச்சுக்குவேன், ஹேர் பின்னும் மனுஷன் வாங்கி கொடுத்து ஒழுங்காவே அப்படின்ட்டாரு. பனானா கிளிப் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பூ வச்சது ஒரே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டுட்டார், வேறு என்ன பண்ணுறது. அதனால எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி இப்போ கிளம்புறோம். டாட்டா. ஏன் கார் ஓட்ட போகிற, இந்த பக்கம் போகிற, அந்த பக்கம் போடா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். நிஜமாவே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெரிய சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். ஸோ லைட்டாக வந்து வெளில போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. சோறு ரொம்ப முக்கியம், நான் அடிக்கடி சொல்லுவேன். மனுஷன் எல்லாருமே உழைக்கிறதுக்கு காரணமே பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான். ஸோ காலையிலையும் நல்லா வீட்லேயே சமைச்சாச்சு ஹெல்த்தியாக. மதியானமும் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே சமைச்சாச்சு. அக்காவுக்கு கால் பண்ணேன். ஷர்வின் வந்து அக்கா பையனோட விளையாடிட்டு இருக்கானா, அவங்க வந்து நைட் டின்னர் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு போகலான்றோம். சிக்னல் சாப்பிட்டு போகலாமா? சாப்பிட்டு. என்னையோடய ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு. 6th வெட்டிங் ஆனிவர்சரி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக போணுச்சுன்னு தான் சொல்லணும். வர வழியில் அண்ணா நகரில் தலப்பாக்கட்டிக்கு போயிருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக இவங்களோட பிக்சர் எடுக்கணும்னு நினைப்பேன், நான் மறந்து போயிடுவேன். இன்றைக்கி நாங்கள் மறக்காமல் எடுத்துட்டோம், பிக்சர்ஸ் எடுத்திருந்தோம். எனக்கு பூ வச்சதுக்கப்புறம் இந்த பிக்சர்ஸ் பார்த்தோன்னே தான் நல்ல வேளை நம்ம பூ வச்சுருந்தோம், நல்ல நாள் அதுவுமா அப்படின்னு எனக்கு ஒரு 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 அன்றைய டேவே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த பூ வாங்கி கொடுத்துருந்ததும் அந்த மெட்டி வாங்கி கொடுத்துருந்தோம் எனக்கு அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது. ஏன்னா படிக்கட்டில் வந்து ஏறும்போது என்னுடைய மெட்டி வந்து காலில் கிழிச்சு காலில் வந்து ஒரு சின்ன காயமாயிடுச்சு. அதனால் மெட்டி கழட்டி வச்சுருந்தேன். அந்த மெட்டியுமே வளைஞ்சிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1 வாரமாக நான் மெட்டி போடாமல் இருந்தேன். அதையுமே ஞாபகம் வச்சுருந்து அவர் வாங்கி கொடுத்தது அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு அழகான பாட்டு எனக்காக பாடிக்கிட்டு இருந்தார். அன்றைக்கி கொஞ்சம் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆமாம் நீ கொஞ்சம் லைட்டாக ரோஜா ஃபேஸ் கட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை எனக்காக பாடிக்கிட்டு இருந்தார். என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பணும். காதல் வானிலே காதல் வானிலே ஓ பாடும் தேனிலா பாடும் தேனிலா ஓ வந்ததே வந்ததே சந்தோஷம் தந்ததே தந்ததே சந்தோஷம் சம் சம் சம். மறுநாள் என்ன வாங்கினன்றதை ஷூட் பண்ணி இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு மறுநாள் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நேச்சுரலாக வீட்டில் சாதாரணமாக ஒரு கூத்தால தான் இருக்கிறேன். நான் எந்த மேக்கப்பும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறேன்.
அதனால தான் டொயின்னு இருக்கு. ஸோ என்னென்ன என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்றத காட்டுறேன் நான். போத்தஸ் பட்டு சாரி செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 புடவைகள் எடுத்திருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பியோர் பட்டு சாரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்டு மிக்சட் சாரி. ஒரிஜினல் பட்டு கிடையாது, பட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆன சாரி வாங்கியிருந்தோம். இப்போ நான் காமிக்க போகிறது வந்து மிக்சட் பட்டு தான், ஒரிஜினல் பட்டு கிடையாது. அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸில் இருக்கும். நல்லா ஒரு க்ரீம் கலரில் ஒரு ராயல் ப்ளூ கலர் பார்டரில் நல்லா பெரிய சரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ப்ளவுஸ் பார்த்தீங்க இல்லையா, அந்த ப்ளவுஸ் இருக்கக்கூடிய கலர் அதே கலரில் தான் இந்த சரி இருக்குது. சிங்கிள் பார்டர் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் சாரி. இது பாடி ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு 3000 சம்திங்னு சொல்லிட்டு இந்த புடவை வாங்கினேன். 3000 and dot வாங்கினேன். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி பேர் எழுதியிருந்தோம் இல்லையா, அதையும் நான் காட்டிடுறேன். இந்த சாரியில் வந்து தமிழில் தான் பேர் எழுதியிருந்தோம். இந்த டிசைன் தான் நாங்கள் சூஸ் பண்ணினோம். செகண்ட் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பியோர் பட்டு சாரீ. இது பிளெயின் ப்ளவுஸ் வந்துச்சு அதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிங்க்ல இந்த மாதிரி பார்டர். சாரியோட பார்டர் இப்படி தான் இருக்கு. இதுவுமே டபுள் சைட் பார்டர். இதே சாரீ பார்டர் வந்து நல்லா பெருசாக இவ்வளோ பெரிய பார்டருக்குலாம் போனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, அதாவது நம்மளுடைய முகூர்த்தம் பட்டு மாதிரி ஆயிரும். பார்டர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு. செல்ஃப் பார்டர், செல்ஃப் டிசைன் தான் பல்லுவுமே. பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ பல்லு டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சாரிலையுமே நாங்கள் பேர் எழுதியிருந்தோம், அதையுமே காட்டிடுறேன். கார்த்திகா ராஜகுருன்னு பேர் வந்து இங்கிலீஷில் எழுதியிருந்தோம். கல்யாண நாள் அதுவுமா காலில் மெட்டி இல்லையேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து மெட்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ எனக்கு க்யூரும் ஆயிடுச்சு, சரியும் ஆயிடுச்சு. 2-3 டிசைன்ஸ் வந்து நான் மெட்டி வச்சுருக்கேன். ஆனால் அவர் நல்ல நாள் அதுவுமா வாங்கி தராரு, வேண்டான்னு சொல்ல வேண்டாம், மங்களகரமான பொருளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு வாங்கிக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி டைப் மெட்டி என்கிட்ட இல்லை. இப்படி வந்து கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்படி ரெண்டும் வந்து இப்படி மேலே இப்படி பார்க்குற மாதிரி என்கிட்ட இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், ரொம்ப பிடிச்ச கிஃப்ட், இருந்த கிஃப்ட்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் இதுதான் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ரிங் தான், 3.5 grams. இந்த ரிங் தான் புதுசாக இப்போ வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி ரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் எனக்கு கிஃப்ட் கிடச்சிது. அண்ட் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கிஃப்ட்ஸ். அண்ட் வீட்டில் எல்லாருடைய ஆசீர்வாதமும் வாங்கினேன். என்னோட மாமனார் மாமியார்லாம் ஃபோன் பண்ணி பிளஸ் பண்ணியிருந்தாங்க. குட்டி கோயிலுக்கும் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிளெஸ்டான ஒரு டேவாக இருந்தது. அண்ட் எனக்கு நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் வந்து விஷஸ் பண்ணியிருந்தீங்க, மெயில்லையுமே விஷ் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ்லையும் எனக்கு வந்து விஷஸ் தெரிவிச்சிருந்தீங்க. ஒருத்தரும் பார்த்து எனக்காக அன்பா பிளெஸிங்ஸ் கொடுத்துருந்ததுக்கு, விஷஸ் கொடுத்துருந்ததுக்கு என்னுடைய சார்பிலையும் என்னுடைய ஹஸ்பண்ட் சார்பிலையும் ரொம்ப 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 பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் தான் என் டேவே வந்து ஸ்பெஷலாக ஆக்குனுச்சு. ஸோ ரொம்ப பெரிய நன்றிகள்.